திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 17ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, தேவையற்ற மனக்குழப்பத்தினால் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் சிலவற்றை சாதித்து வெற்றி காண்பீர்கள். பரணி, இன்று பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அபரிதமான கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். கார்த்திகை, திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவதில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். பணவரவு நன்றாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். இதுவரை இருந்த மனக்கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் இன்று தீரும். ரோஹிணி, இதுவரை இருந்த மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான நிலையை அடைவீர்கள். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்கள் முயற்சிகளுக்கு அரசு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் தான் நண்பர்களுடன் புரியாமல் சில கருத்து வேறுபாடுகளை தோற்றுவிப்பீர்கள். மிருகஸ்ரீஷம், உங்கள் திட்டங்கள் செயலாக்குவதில் பதற்றமும் அவசரமும் அசற்ற துணிச்சலும் இருப்பது எதிர்ப்புகளை தரும். அதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். அரசு இனங்கள் உங்கள் எதிர்பார்த்த பலனை தரும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாகன பராமரிப்பு செலவு கூடும். திருவாதிரை, தொழிலில் உங்கள் செல்வாக்கு கூடும். வேற்றுமொழி பேசுபவர்கள் அந்நியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நடக்கலாம். குறுகிய கால அல்லது குறுகிய தூர ஒரு புனித பயணத்தை மேற்கொள்வீர்கள். புனர்பூசம், தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் பொருளாதார வளர்ச்சிகளை நீங்கள் காண்பீர்கள். அரசு இனங்களில் உங்களுடைய எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். ஆனால் பேச்சில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் வைத்து நடப்பது சில இடங்களில் பலனளித்தாலும் சில இடங்களில் பிரச்சனைகளை உருவாக்கும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் கருத்து ஏற்பாடு நீங்கும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பூசம், அரசு உதவிகளும் நண்பர்களும் உங்களை தேடி வருவார்கள். தொழிலில் ஒரு குழப்பமான நிலையில் இருப்பீர்கள். முடிவுகள் எடுக்க தயங்குவீர்கள். ஆகவே இன்று புதிய முடிவுகள், புதிய வேலைகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். பேச்சில் அதிகாரத்தையும் அல்லது உஷ்ணத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம், உங்கள் முயற்சியின் பேரில் இன்று நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். பேச்சில் நிதானம் தேவை. மனக்குழப்பங்கள் இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த ஒரு தெளிவான ஒரு திட்டங்களை வைத்துக் கொள்வீர்கள். இன்று மகிழ்ச்சியாக கடந்து செல்லும் நாள். மகம், முன்கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுவதையும் துரிதமாக செயல்படுகிறேன் என்ற பெயரில் அசட்டு துணிச்சலாக காரியங்கள் செய்வதையும் தவிர்த்தாலே இன்று உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். விமர்சனத்தை குறைத்து கொள்ளலாம். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தேவையற்ற விஷயங்களை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அரசு விஷயங்கள் அரசினங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் இன்று அதை ஒத்திப்போடுவது நல்லது. பயணங்களையும் தவிர்க்கவும். பூரம், தொழிலில் நல்ல வருமானங்கள் உண்டாகும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி நல்ல மகிழ்ச்சியை தரும். இவையெல்லாம் தொழிலில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சமாளிக்க உதவும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். குடும்ப அங்கத்தில் யாருக்காவது உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளுங்கள். வெற்றியை தரும். உத்திரம், எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தாண்டி அரசு இனங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி, லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப அங்கத்தினரை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அஸ்தம், வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுடைய கருத்துக்கு எதிர்மாறாக இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரித்து செல்வதில் உள்ள குழப்பம் என்னவென்றால் அடிக்கடி அவர்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டிருப்பதால் எதற்கு நீங்கள் ஆமாம் சொல்வது என்று தடுமாறுவீர்கள்.
இருந்தாலும் இதை சகித்து தான் ஆக வேண்டும். சித்திரை தேவையற்ற உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதலை தவிர்த்து இறை வழிபாட்டுடன் இன்று தொழிலில் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். பணிசுமை கூடும். அந்நியர்கள் தலையீடு உங்களுக்கு பிரச்சனையை தரும். கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி விரும்பிய பயணத்தில் ஏற்படுவீர்கள். மனக்குழப்பமடைவதால் பணிசுமை அதிகரிக்கும். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவருடன் பழகும்போது கவனமும் கண்ணியமும் தேவை. விசாகம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். கடின முயற்சிகளும் கடின உழைப்புகளும் உங்களுடைய தாரக மந்திரமாக இருந்தாலும் மனம் ஒரு தெளிவில்லாமல் குழப்பத்தில் மிதக்கும். அதை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு சிறிய முயற்சிகளை செய்வீர்கள். அது உங்களுடைய செல்வாக்கினால் சரிப்படுத்துவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பயணத்தின் மூலம் வெற்றிகரமாக செயல்படுத்தி அதை வெற்றி காண்பீர்கள். கேட்டை தொழிலில் உங்களுடைய அதிகாரத்தன்மையும் நிர்வாகப் போக்கும் சிறப்பு பெறும். எதிர்பார்த்த இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். திட்டங்கள் தீட்டுவதில் மறைமுகமாக திட்டங்களை தீட்டி வெற்றிகளை குவிப்பீர்கள். மூலம் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். ஒரு புனித யாத்திரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் முயற்சிகளுக்கு மறைமுக ஆதரவுகள் கிடைக்கும். திட்டங்கள் தீட்டுவதில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். பெண்கள் எதிரிகளாக மாறுவதால் கவனமும் கண்ணியமும் தேவை. போராடம் எத்தனை தான் திட்டங்கள் தீட்டினாலும் கடின உழைப்பு இருந்தாலும் இன்றைய பணிசுமையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். குழந்தைகளின் செயல்பாடு நன்றாக இருக்கிறது. சிறிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். உத்திராடம் உங்களுடைய தலைமை பண்புக்கும் நிர்வாக திறமைக்கும் சில சோதனைகள் வரும். நண்பர்கள் உங்களுக்கு விமர்சனம் செய்வதால் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் முயற்சிகளில் சில குழப்பங்கள் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பெண்கள் உங்கள் விருப்பம் நிறைய உதவுவார்கள். திருவோணம் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகளில் சிறிது குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களுடைய விருப்பத்திற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு பணபலமும் உங்களுக்கு உறுதுணையாக பணி செய்யும். அவிட்டம் எதிர்பாராத பணபரவு வரும். அதே நேரத்தில் உங்களுடைய கோபத்தையும் மூர்க்கத்தனத்தையும் குறைத்துக் கொள்வது நல்லது. வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல தகவல் வருவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். சதயம் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை குழப்பம் விதத்தில் நடந்து கொள்வார்கள். அந்நியர்கள் தலையீடுகளை தவிர்க்கவும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. புரட்டாதி உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய திட்டங்களுக்கும் திறமைகளுக்கும் பணபலமும் பெண்பலமும் ஆதரவாக இருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீடிக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் அதை தவிர்த்து கொள்ளலாம். பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். உத்திரட்டாதி சுயதொழில் செல்பவர்கள் லாபத்தை பெறுவார்கள். அரசு இனங்கள் அரசு விஷயங்களில் லாபத்தை பெறுவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உங்கள் முயற்சிகளுக்கு பெண்களும் பணபலமும் ஆதரவாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரேவதி வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் உங்களுக்கு முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் தான் அவர்களை புரிந்து கொள்ளாமல் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவீர்கள். குழந்தைகளின் செயல் திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இந்த நாள் எளிதாக கடந்து போல எல்லா நாட்களும் எளிதாக கடந்து செல்ல என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம் கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன்
ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.